இன்னைக்கு நம்ம டிராக் மீ டு ஹெல் அப்படின்னு சொல்லி 2009 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். நம்ம சேனல்ல சைஃபை காமெடி அட்வென்ச்சர்னு ஏகப்பட்ட ஜானர்ல படம் பார்த்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய முதல் பேய் படம் இதுதான் நினைக்கிறேன். ஹீரோயின் ஒரு பேங்க்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருப்பாங்க. லோன் வாங்கிட்டு அதை கட்டாதவங்க கிட்ட இருந்து பணத்தையோ இல்ல சொத்துக்களையோ பறிமுதல் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினோட பேங்க்ல ஒரு வயசான சூனியக்காரி லோன் எடுத்திருப்பாங்க. அதை திரும்ப கட்ட முடியாததுனால இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டு அந்த சூனியக்காரி ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோயினால டைம் கொடுக்க முடியாத இடத்துல இருப்பாங்க. தன்னோட வீட்டை ஹீரோயின் தான் பறிச்சுட்டான்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. ஹீரோயின் எப்படி அந்த சாபத்துல இருந்து வெளியில வந்தாங்கன்னு சொன்ன படம் தான் இது. பேய் படங்கள்ல இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல கலிபோர்னியால இருக்க பாசிடோனான்ற ஒரு சிட்டில ஒரு அப்பா அம்மா தன்னோட உடம்பு சரியில்லாத பையனை அங்க இருக்க ஒரு மந்திரவாதியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த மந்திரவாதி முன்னாடி தன்னோட பையனை உட்கார வச்சு கடந்த 3 நாட்களா தன்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எங்க போனாலுமே யாரோ தன்னை பின்தொடர்ந்து வர மாதிரியும் தான் கூட பேசுற மாதிரியும் அவனுக்கு தோணுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மந்திரவாதியும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னால சரி பண்ண முடியும், ஆனா என்ன நடந்துச்சுன்றது நீங்க உண்மையை சொல்லணும், அப்பதான் என்னால ஏதாவது முடிவு எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போதான் அப்பா அம்மா என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்றாங்க. இந்த சின்ன பையன் ஜிப்சி வேகன்னு சொல்லி ஒரு இனத்துக்கிட்ட இருந்து ஒரு நெக்லஸை திருடி இருப்பான். அதனால அந்த இனத்தை சேர்ந்தவங்க இந்த பையனை சபிச்சிடுறாங்க. அவங்களோட சாபம் தான் என்னோட பையன் இப்படி ஆனதுக்கு காரணம்னு சொல்றாங்க. இந்த மந்திரவாதியும் அந்த சின்ன பையனை காப்பாற்றுறதுக்காக ஏகப்பட்ட முயற்சி பண்றாங்க. அப்படி சில மந்திரங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு வந்து இந்த சின்ன பையனை மாடியில இருந்து கீழே தள்ளி விடுது. அதை பார்த்தவங்க பயந்துட்டு இருக்க அதே சமயம் தரைய பொளந்துகிட்டு நெருப்பு குழம்பு மாதிரி அந்த இடமே ஆகுது. மந்திரவாதி எதுவுமே பண்ண முடியாம மாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது தரைய பொளந்துகிட்டு ஒரு கை வந்து அந்த சின்ன பையனை நரகத்துக்கு இழுத்துட்டு போகுது. தன்னால இந்த பையனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி தன்னோட வாழ்நாள் முடியறதுக்குள்ள உன்னை பழி வாங்கியே ஆவேன்னு சொல்லி கோவத்துல கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி 50 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ் ஏஞ்சலஸ்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பேங்க்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கி மேனேஜர் ஆகணும்ன்றது தான் ஹீரோயினோட கனவா இருக்கும். ப்ரொமோஷனுக்காக இப்ப மேனேஜரா இருக்கவர்கிட்ட உதவி கேட்கிறா. அந்த மேனேஜரும் இதான் சாக்குன்னு சொல்லி மொத்த வேலையுமே ஹீரோயினோட தலையில கட்டுறாரு. மன்னிக்கணும், மேனேஜர் வேலை கிடையாது, அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகுறது அவ்வளவு சுலபம் இல்ல. மொத்த பேங்கோட கண்ட்ரோலும் உன் கையில தான் இருக்கும். அதனால எல்லா வேலையுமே உனக்கு தெரியணும். கிளர்க் வேலையில இருந்து கேஷியர் வேலை வரைக்கும் எல்லாமே உனக்கு தெரியணும். எல்லா வேலையும் கத்துக்கோன்னு சொல்லி ஏகப்பட்ட ஒர்க் ப்ரெஷரை ஹீரோயினுக்கு தராரு. இருந்தாலும் ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம எப்படியாவது ப்ரொமோஷன் கிடைச்சா போதும்னு சொல்லி மேனேஜர் சொல்ற எல்லா வேலையுமே செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கடினமான முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும். அதுக்கெல்லாம் நீ தயாரா இருந்துக்கோன்னு மேனேஜர் சொல்லுவாரு. ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. மேனேஜரும் பார்க்கலாம்னு சொல்லி அனுப்புறாரு. ஹீரோயின் மேனேஜர் கிட்ட பேசிட்டு வந்து அவங்களோட சீட்ல உட்கார்ந்து இருக்கும்போது அப்ப ரொம்பவே வயசான ஒரு பாட்டி பேங்க்குள்ள வராங்க. நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களோட லோன் அப்ளிகேஷனை கொடுத்து எனக்கு இன்னும் 1 மாசம் டைம் வேணும், இந்த 1 மாசத்துக்குள்ள என்னோட லோனை மொத்தமா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், தயவு செஞ்சு என்னோட வீட்டை ஜப்தி பண்ணாதீங்கன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவாங்க. ஹீரோயினும் அவங்களோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு எங்க பேங்க்ல இருந்து கடந்த 3 மாதங்களா உங்களுக்கு ஏகப்பட்ட நோட்டீஸ் அனுப்பியாச்சு, அந்த பாட்டி கெஞ்சுறத பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. அதனால அந்த பாட்டியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு நேரா மேனேஜர் கிட்ட போறாங்க. மேனேஜரை பார்த்து இன்னும் 1 மாசத்துல அந்த பாட்டி லோனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால அவங்க கேட்கிற டைமை கொடுக்கலாம்னு சொல்லி பேசுவாங்க. அதுக்கு மேனேஜரும் நான் சொன்ன அந்த கடினமான முடிவுகள் இதுதான், ஏற்கனவே அந்த பாட்டிக்கு ஏகப்பட்ட டைம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல ஒரு நாள் கூட அந்த பாட்டிக்கு டைம் கொடுக்க முடியாது, வீட்டை ஜப்தி பண்ண போறோன்ற விஷயத்த நீ போய் அந்த பாட்டி கிட்ட சொல்றியா இல்ல நான் போய் சொல்லவான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயினும் இல்ல பரவாயில்ல நானே போய் அந்த பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லி ஹீரோயின் வெளியில வந்து அந்த பாட்டியை பார்த்து எங்க பேங்க் சைட்ல இருந்து ஏகப்பட்ட டைம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேல டைம் கொடுக்கறதுக்கு எங்க பேங்கோட ரூல்ஸ் ஒத்துக்காது, அதனால உங்களோட வீட்டை காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதிகாரமெல்லாம் சொல்லாம ரொம்பவே பொலைட்டா அமைதியா தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பாட்டி ஹீரோயின் முன்னாடி முட்டி போட்டு ரொம்பவே கெஞ்சுவாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட காலிலேயே விழுந்துருவாங்க. ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பின்னாடி விலகி போவாங்க. அப்ப அந்த பாட்டி நிலைதடமாறி கீழே விழுவாங்க. அந்த பேங்க்ல இருந்த எல்லாருமே அதை பாத்துருவாங்க. இப்ப நடந்ததுல ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணல. இருந்தாலும் அந்த பாட்டி நீ எனக்கு ரொம்பவே அவமானத்தை தேடி தந்துட்ட, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. பாட்டி சண்டை போடுறத பார்த்து அங்கிருந்து செக்யூரிட்டி எல்லாம் வந்து பாட்டி அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ஹீரோயினோட கார்ல பேக் சீட்ல தான் அந்த பாட்டி உட்கார்ந்துருக்கும். ஹீரோயின் காரை எடுக்கும்போது பின்னாடி இருந்து ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோயினை பயங்கரமா போட்டு அடிப்பாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு அந்த பாட்டி அடிப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயினோட கார் போய் பக்கத்துல இருந்த ஒரு கார்ல இடிக்கும். அப்ப பாட்டி பின்னாடி சீட்ல இருந்து முன்னாடி வந்து டேஷ்போர்ட்ல நங்குன்னு இடிச்சு கீழே விழுவாங்க. இருந்தாலும் விடாம ஹீரோயினை கடிக்கிறதுக்காக வருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா இப்ப கார் இடிச்சதுல அந்த பாட்டியோட பல் செட்டு கீழே விழுந்துரும். பல்லே இல்லாம பொக்கவாய வச்சுதான் ஹீரோயினை கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோயின் ஒரு கட்டத்துல அந்த பாட்டியை எத்தி அந்த காரை விட்டு வெளியில தள்ளி விடுவாங்க. அப்படி போய் விழும்போது ஹீரோயின் ஷர்ட்ல இருந்து ஒரு பட்டனை மட்டும் பிச்சுக்கிட்டு அந்த பாட்டி கீழே போய் விழும். அந்த பட்டனை வச்சு ஏதோ சில மந்திரங்கள்லாம் சொல்லி திரும்ப அந்த பட்டனை ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டுட்டு அந்த பாட்டி அங்கிருந்து போயிடும். இப்போ இருந்துதான் ஹீரோயினோட வாழ்க்கை நரகமா மாறப்போகுது. ஆனா அது ஹீரோயினுக்கு இன்னும் தெரியாது. ஹீரோயின் பயத்துல அவங்களோட பாய் ஃப்ரெண்டு
கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஜோசியம் பாக்குற ஒரு கடை இருக்கும். உங்களோட எதிர்காலத்தை நான் கணிச்சு சொல்லுவேன்னு சொல்லி போர்டும் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் வலுக்கட்டாயமா ஹீரோவை பிடிச்சு உள்ள எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் அவர்கிட்ட தன்னோட கையை கொடுத்து என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஜோசியம் பாக்குறவரும் ஹீரோயினோட கையை பார்த்துட்டு ஏதோ ஒரு சூனியக்காரி உனக்கு சாபம் கொடுத்திருக்காங்க, இதுல இருந்து உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்காத, உடனே கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்த காசை கூட திருப்பி கொடுத்து ஹீரோயினையும் ஹீரோவையும் அங்க இருந்து விரட்டுறதுக்கே பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் ரொம்பவே கம்பல் பண்ணி காசு அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வரும்போது யாரோ தன்னை பின்தொடர்ந்து வர மாதிரியே ஹீரோயினுக்கு தோணும். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட கதவுக்கு பின்னாடி கபோர்டுக்குள்ளன்னு யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்த பேய் அங்க இருந்த பொருளை எல்லாம் கீழே தள்ளி விட்டு உடைக்கும். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு இன்னுமே பயப்படுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி பேய்களுக்கு ஏதாவது பலி கொடுத்தா தன்னை விட்டுட்டு போயிடும் சொல்லி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க பாசமா வளர்த்த பூனையவே வெட்டி அந்த பேய்க்கு பலி கொடுக்கறாங்க. இருந்தாலும் அந்த பேய் அங்கிருந்து போற மாதிரியே தெரியல. ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது. இதெல்லாம் பார்த்து பயந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லி அந்த சாபம் கொடுத்த பாட்டிக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டலாம். ஒருவேளை நம்மள மன்னிச்சு அந்த சாபத்தை திரும்ப வாங்கிப்பாங்கன்னு நினைச்சு அந்த சூனியக்கார பாட்டியை பார்க்க போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டி ஏற்கனவே இறந்துட்டாங்கன்ற விஷயமே தெரிய வருது. இப்ப ஹீரோயினுக்கு இருந்த கடைசி வாய்ப்பும் இல்ல. அதனால நைட்டு பார்த்து அந்த ஜோசியக்காரனை பார்க்கலான்ட்டு போறாங்க. அந்த ஜோசியக்காரனும் ஹீரோயினை பார்த்து இது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ், அதனால ஏகப்பட்ட செலவாகும்னு சொல்லுவான். ஹீரோயினும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையில இருந்து என்ன வெளியில கொண்டு வந்தா போதும்னு சொல்லுவாங்க. அந்த ஜோசியக்காரன் ஹீரோயின் கிட்ட $10,000 கேட்பான். ஹீரோயினுக்கும் இப்ப வேற வழி இல்ல, அந்த ஜோசியக்காரன் கேட்ட காசை கொடுத்துதான் ஆகணும். ஹீரோயின் அந்த காசை ரெடி பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. திரும்ப திரும்ப அந்த சூனியக்கார பாட்டி கனவுல வந்து ஹீரோயினை ரொம்பவே பயமுறுத்துவாங்க. ஒரு வழியா பணத்தை ரெடி பண்ணி அந்த ஜோசியக்காரன் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ஜோசியக்காரன் ஹீரோயினை சாண்டியானான்னு சொல்லி ஒரு சூனியக்கார கிட்ட கூட்டிட்டு போறான். இந்த சாண்டியானா யாருன்னா ஹீரோயினுக்கு ஏற்பட்ட சாபம் மாதிரியே ஒரு சின்ன பையனுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த பையனை காப்பாத்துற முயற்சியில தோல்வி அடைஞ்சு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோபமா கத்தியிருப்பாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் அதே சூனியக்காரி கிட்ட தான் ஹீரோயின் இப்ப போயிருக்காங்க. அந்த சூனியக்காரியும் ஹீரோயினோட கையை பிடிச்சு பார்த்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காக தான் நான் கடந்த 50 வருஷமா காத்துட்டு இருந்தேன், நான் பழி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நினைக்கிறேன், கண்டிப்பா நான் என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. இப்ப சாண்டியானா என்ன பிளான் சொல்றாங்கன்னா இந்த டேபிள சுத்தி எல்லாரும் கை கோர்த்து ஒன்னா உட்காரணும், நான் சில மந்திரங்கள் சொல்லி அந்த பேய என்னோட உடம்புக்குள்ள ஏத்திப்பேன், அந்த பேய் என்னோட உடம்புக்குள்ள வந்ததுமே என்னோட கைய பக்கத்துல இருக்க இந்த ஆட்டு மேல வச்சதும் என்னோட உடம்புல இருந்து அந்த ஆட்டோட உடம்புக்கு அந்த பேய் போயிடும். உடனே பக்கத்துல இருக்க என்னோட அசிஸ்டன்ட் அந்த ஆட்டோட தலைய துண்டை வெட்டி கொல்லணும், இப்படி செஞ்சா மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. அந்த சடங்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு சாண்டியான மந்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சாண்டியானோட உடம்புக்குள்ள அந்த பேயும் வந்துருது. உடனே பக்கத்துல இருந்த ஆட்டோட தலையில தன்னோட கைய வச்சு தன்னோட உடம்புல இருக்க ஆன்மாவை ஆட்டோட உடம்புக்கு அனுப்புறாங்க. ஆட்டோட உடம்புக்குள்ள அந்த பேய் போன உடனே இங்க இருக்கவங்க எல்லாரையுமே பயங்கரமா மிரட்டும். அசிஸ்டன்ட் ஆட்டை வெட்டலான்னு வரும்போது கையை பிடிச்சு கடிக்குது. ஆடு கடிச்சதன் மூலியமா ஆட்டோட உடம்புல இருந்து அந்த பேய் அசிஸ்டன்டோட உடம்புக்கு வருது. அந்த பேய் அசிஸ்டன்டோட உடம்புக்குள்ள போனதுமே ரொம்பவே பயங்கரமா கத்தும். அது மட்டும் இல்லாம காத்துலயே பறந்து அங்க இருக்க எல்லாரையுமே கொலை பண்ண பார்க்கும். சாண்டியானாவை ரொம்பவே பயமுறுத்தும். ஆனா அவங்க அதுக்கெல்லாம் பயப்படாம சில மந்திரங்களை சொல்லி தன்னோட அசிஸ்டன்ட்டையே கொல்றாங்க. அதன் மூலியமா அந்த பேயும் கொல்லப்படுது. ஆனா இப்ப நடந்த கலவரத்துல சாண்டியானோ இறந்து போயிடுவாங்க. உடனே ஜோசியக்காரன் அங்க இருந்த பட்டன் எடுத்து ஒரு என்வலப்குள்ள வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பேயை முழுசா விரட்ட முடியல, இப்போதைக்கு அதோட பவரை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், அது திரும்ப வர்றதுக்குள்ள இந்த கவருக்குள்ள இருக்க பட்டனை நீ யாருக்காவது கிஃப்டா கொடுக்கணும், அப்படி கிஃப்டா கொடுத்துட்டா அந்த பேய் உன்னை விட்டுட்டு இந்த பட்டன் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கள விரட்ட ஆரம்பிச்சிடும், நீ இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம்னு சொல்லுவான். ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, என்னால இன்னொருத்தங்க பாதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜோசியம் பாக்குறவனும் வேற வழியே இல்ல, இதை நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லுவான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த இன்வலப்பை வாங்கிட்டு அங்கிருந்து வெளியில வருவாங்க. இந்த பட்டனை யாருக்கு கிஃப்டா கொடுக்கறதுன்னு தெரியாம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஒரு வயசானவர் இருப்பாரு. எப்படியும் ஒரு இறந்துதானே போக போறாரு, இவர்கிட்ட இந்த பட்டனை கொடுத்துடலாம்னு நினைப்பாங்க. அதே சமயம் அவரோட ஒய்ஃப் சாப்பாடு வாங்கிட்டு அந்த டேபிளுக்கு வருவாங்க. அதை பார்த்து மனசு கேட்காம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுவாங்க. அடுத்து ஹீரோயினோட ஆபீஸ்லயே ஹீரோயின் எப்பயுமே தொந்தரவு பண்ற ஒருத்தர் இருப்பான். அந்த மொட்டைய இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி அவன் கிட்ட இந்த பட்டனை கொடுத்துடலாம்னு நினைப்பாங்க. ஆனா அவனை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு மனசு கேட்காம அந்த மொட்டை கிட்டே இந்த பட்டனை கொடுக்காம அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொருத்தங்களை பலி கொடுக்கறதுல ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால இப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னா தனக்கு சாபம் கொடுத்த அந்த பாட்டி கிட்டயே இந்த என்வலப்பை கொடுத்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஜோஷிங்காரங்கிட்ட போய் கேட்பாங்க. அவனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அந்த மாதிரி கொடுத்தா உங்களை விட்டு அந்த பேய் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிட்டு அந்த பாட்டிய புதைச்ச இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கார்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க நடுவுல வந்துருவாங்க. ஹீரோ சடன் பிரேக் அடிக்கும் போது ஹீரோயின் கையில இருந்து அந்த கவரு ஹீரோவோட பேகுக்குள்ள விழுந்துருது. ஒரு வழியா ஹீரோயின் தேடி கண்டுபிடிச்சு அந்த எலுமில படுத்துட்டு நேரா அந்த சூனியக்கரையை புதைச்சு வச்சிருக்க சுடுகாட்டுக்கு போறாங்க. பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவ்வளவு மழையிலையும் கஷ்டப்பட்டு பள்ளம் தோண்டி ஒரு வழியா அந்த சவப்பட்டியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த பாட்டி இறந்து ரொம்ப நாள் ஆயிட்டதால மூடப்பட்ட நிலையில
தலையில இருந்த கைய விரல்களை பிரிச்சு எடுக்க முடியல. அந்த பாட்டியோட இறந்து போன பாடியும் எழுந்து ஹீரோயின் கூட சண்டை போடும். இந்த சண்டை பார்க்க கொஞ்சம் கொடூரமாவும் இருக்கும், அதே சமயம் காமெடியாவும் இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோயின் மண்வெட்டியை வச்சு அந்த பாட்டியோட வாயை பொளந்து என்வலப்ப அந்த பாட்டியோட வாயிலேயே போடுறாங்க. இந்த என்வலப்ப உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே சத்தம் போட்டு கத்துவாங்க. ஒரு வழியா அந்த சாபத்துல இருந்து தப்பிச்சாச்சுன்னு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த சுடுகாட்டை விட்டு கிளம்புவாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிருப்பான். ஹீரோயினும் இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, ஒரு 4 நாள் ஹீரோ கூட போய் ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அவங்களும் போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஹீரோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவனோட பேக்ல இருந்து ஒரு என்வலப் எடுத்து நேத்தைக்கு நைட்டு இது நீ என்னோட கார்ல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு என்வலப்பை ஹீரோயின் கிட்ட தரான். அந்த என்வலப் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த சபிக்கப்பட்ட பட்டன் இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தலையே சுத்துது. அந்த சூனியக்காரி பாட்டி கிட்ட வேற ஒரு என்வலப்பை தவறுதலா மாத்தி கொடுத்திருப்பா. இன்னும் ஹீரோயினுக்கு அந்த சாபம் போகவே இல்லை. இந்த பட்டனை பார்த்து பயந்து ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி வைப்பா. கால் தடிக்கி கீழே இருந்த ரயில்வே ட்ராக்ல விழுந்துருவா. அதே சமயம் ட்ரெயினும் வந்துட்டு இருக்கு. ட்ரெயின் ரொம்பவே பக்கத்துல வந்துரும். அதே சமயம் பூமியை பொளந்துகிட்டு முதல் சீன்ல அந்த சின்ன பையனை பூமிக்குள்ள இழுத்துட்டு போன மாதிரியே ஹீரோயினையும் அந்த கை வந்து நரகத்துக்கு இழுத்துட்டு போகுது. ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்தலாம்னு சொல்லி அவனோட கை கொடுத்து காப்பாற்ற முயற்சி பண்ணுவான். அதே சமயம் ட்ரெயினும் பக்கத்துல வந்துரும். ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. ஹீரோயின் மரண பயத்துல கத்திக்கிட்டே பூமிக்குள்ள போறாங்க. ஹீரோயின் பூமிக்குள்ள இழுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ரயில்வே ட்ராக் பழையபடி ஆகுது. ஹீரோவுக்கு இப்பதான் இதெல்லாம் உண்மைன்றது புரிய வருது. ஹீரோ பயங்கலந்த ஒரு ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.